2024. இன்றைய புனித பிரான்சிஸ் சலேசியர். புனித பிரான்சிஸ் சலேசியர் கிபி 1567 ஆகஸ்ட் மாதம் 21 நாளன்று பிரான்ஸ் நாட்டில் உள்ள சவாய் என்ற இடத்தில் பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் செல்வ செழிப்பான ஒரு குடும்பம். இவர் தனது பள்ளி படிப்பை இயேசு சபை பள்ளியிலும் மேற்படிப்பை பாரிஸ் பல்கலைக்கழகத்திலும் பயின்றார். இவருடைய தந்தை இவரை சட்டம் படிப்பதற்காக பதுவா நகருக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் நம் புனிதரோ சட்டமேதையாக திரும்புவதற்கு பதிலாக ஒரு குருவாக திரும்பினார். ஆம், நம் புனிதர் குருத்துவத்தை தேர்ந்து கொண்டார். கிபி 1593 இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பிரான்சிஸ் சலேசியர் குருத்துவ வாழ்வை தேர்ந்து கொண்டதை அவருடைய தந்தை முழுமையாக எதிர்த்தார். இருந்த போதிலும் கூட நம் புனிதர் இறைவன் தன்னை ஒரு குருவாக பணி செய்யவே அழைத்திருக்கிறார் என்று தன்னுடைய தந்தையிடம் எடுத்துச் சொல்லி குருவாக பணி செய்ய குருத்துவ பணியை தொடர்ந்து ஆற்றி வந்தார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவுடன் இவர் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா என்ற இடத்திற்கு பணி செய்ய அனுப்பப்பட்டார். நம் புனிதர் வாழ்ந்த காலத்தில் கால்வின் பதித்ததின் தாக்கம் மிகவும் அதிகமாகவே இருந்தது. எனவே நாம் புனிதர் கால்வின் பதித்ததை மிகவும் முழு மூச்சோடு எதிர்த்து கிறிஸ்தவர்களை கத்தோலிக்க மறைக்குள் கொண்டு வந்தார். கிபி 1603 ஜெனீவா நகரின் ஆயராக நாம் புனிதர் திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பின் அவர் இன்னும் தீவிரமாக கால்வின் பதித்ததை எதிர்த்து ஏறக்குறைய 70,000 கிறிஸ்தவர்களை கத்தோலிக்க மறைக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். புனித பிரான்சிஸ் சலேசியர் மிகப்பெரிய மறை போதகராக விளங்கினார். இவருடைய போதனைகள் எல்லாம் மக்களை ஈர்ப்பதாகவே இருந்தது. அதனால் இவர் அதிகப்படியான மக்களை மனமாறச் செய்தார். கடவுள் இவருக்கு நன்றாக எழுதும் திறமையை கொடுத்திருந்தார். அதன் வழியாக இவர் 2 மாபெரும் புத்தகங்களை படைத்தார். அவ்விரு புத்தகங்களுமே ஆன்மீக வாழ்விற்கு பேருதவியாக இன்று வரை இருக்கின்றது. இயல்பிலேயே இவர் மிகவும் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ளவராயிருந்தார். அதனால் அதிகப்படியான மக்கள் இவரை எளிதாகவே சந்திக்க முடிந்தது. புனிதத்துவம் என்பது அருள் பொழிவு பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுநிலையினருக்கும் உரியது என்று மக்களிடம் எடுத்துரைத்தார். இவர் உங்கள் பார்வையை கடவுள் பக்கம் திருப்புங்கள், உங்கள் ஆன்மாவில் கடவுள் நிறைந்திருக்கிறார். எனவே நீங்கள் அனைத்து செயல்பாடுகளையும் கடவுளிடமிருந்தே தொடங்குங்கள் என்றும் மக்களிடம் பறைசாற்றினார். திரு அவையின் வளர்ச்சிக்கு பேருதவியாகவும் மக்களின் ஆன்மீக வாழ்விற்கு உற்ற துணையாகவும் இருந்த இப்படி திருச்சபையின் வளர்ச்சிக்கு பேருதவியாகவும் மக்களின் ஆன்மீக வாழ்விற்கு உற்ற துணையாகவும் இருந்த பிரான்சிஸ் சலேசியர் கிபி 1622 டிசம்பர் மாதம் 28 நாள் பிரான்ஸ் நகரில் உள்ள லியோன் என்ற இடத்தில் இறைவனடி சேர்ந்தார். கிபி 1665 திருத்தந்தை 7 அலெக்சாண்டர் இவரை புனிதராக அறிவித்தார். கிபி 1877 திருத்தந்தை 9 பத்திநாதர் இவரை திரு அவையின் மறை வல்லுநராக அறிவித்தார். புனித பிரான்சிஸ் சலேசியர் இதழியலாளர் மற்றும் எழுத்தாளரின் பாதுகாவலராக விளங்குகின்றார்.
ஆமீன்.